மோட்டிவேஷன். உண்மையாலுமே இந்த மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் பார்க்குறது மூலமாக வாழ்க்கையில் நம்மளால் வெற்றி பெற முடியுமா? சில பேர்லாம் ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு நினச்சா கூட மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்த்துட்டு தான் அவங்க நினச்ச விஷயங்களை செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்போது இந்த மோட்டிவேஷன் என்ன ரோல் இங்கே ப்ளே பண்ணுது? இது வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று தானா? இதை பற்றி தான் இந்த காணொலியில் கொஞ்சம் விவரமாக பார்க்க போகிறோம். இது உங்கள் சர்வேமெயின் சேனல். முதல் விஷயம், எப்பயுமே நீங்கள் மோட்டிவேஷன் வீடியோஸே பார்த்து நம்பிட்டு இருக்கக்கூடாது. இப்போ உதாரணமாக சொல்லணும்னா, ஒருத்தர் ஜிம் மோட்டிவேஷன் வீடியோஸாக பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை பார்த்துட்டு உடனே அவருக்கு ஒரு ஆசை வரும், நாமளும் இந்த மாதிரி உடம்பு ஏற்றணும், நாமளும் இந்த மாதிரி ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு. அந்த மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்த்து அவருக்கு ஒரு பூஸ்டப் ஆகும். அப்போ என்ன செய்வார்? உடனே ஜிம்முக்கு போய் சேர்ந்துப்பார், ஒர்க் அவுட்லாம் பண்ணுவார், நாமளும் ஃபிட்டாக இருக்கணும்னு கடினமாக ஒர்க் அவுட் பண்ணுவார். அப்புறம் நாட்கள் போக போக அவர் ஜிம்முக்கு போகிறத அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவார். ஏன்னா அவர் பார்த்த மோட்டிவேஷன் வீடியோஸ் அந்த 1 வாரம் 2 வாரம் வரைக்கும் தான் அவருக்கு பூஸ்டப்பை கொடுத்துருக்கும். அதுக்கப்புறம் அதை அப்படியே விட்டுருவார். வெறும் மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்த்து மட்டுமே போய் ஜிம்முக்கு சேர்ந்தார், ஒர்க் அவுட் பண்ணார், ஆனால் அப்படியே நின்றுட்டார். ஸோ இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்குறது மூலமாக எப்பயுமே அந்த பூஸ்டப் நமக்குள்ளே இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் ஒரு ஷார்ட் டேர்ம் வரைக்கும் தான் நமக்கு பூஸ்டப் கொடுக்கும். அதுக்கப்புறம் அதை அப்படியே நம்ம விட்டுருவோம். அதனால தான் சொல்கிறேன், எப்பயுமே மோட்டிவேஷனை நம்ம நம்பவே கூடாது. அடுத்தது 2வது விஷயம், உண்மை எது தவறு எது, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ உங்களுக்கு ஒரு பணக்காரன் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது ஒரு வீடியோ பார்க்குறீங்க. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் காஃபி ஷாப் வச்சேன், அது மூலமாக நான் பணக்காரன் ஆனேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதை பார்த்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும். சரி, நாமளும் ஒரு காஃபி ஷாப் வைப்போம், பணக்காரன் ஆகும் அப்படின்னு நினைப்போம். அந்த வீடியோ பார்த்தோன்னே இன்னொரு வீடியோ பார்க்குறீங்க. அதில் ஒருத்தர் நான் என்னோடய பொருள் மக்களுக்கு கொடுத்தேன், அது மூலமாக நான் பணக்காரன் ஆனேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு நாமளும் இந்த மாதிரி ப்ராடக்ட் மக்களுக்கு கொடுத்து பணக்காரன் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை தோணும். இப்போது இந்த ஒரே டைமில் உங்களுக்கு காஃபி ஷாப் பிஸ்னஸும் பண்ண தோணும், ஒரு ப்ராடக்டை மக்களுக்கு விற்கவும் உங்களுக்கு தோணும். அப்போது இந்த இடத்துல நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. சில பேர்லாம் காஃபி ஷாப் பிஸ்னஸ் பண்ணுறது மூலமாக நான் பணக்காரானே அப்படின்னு ஒருத்தர் வீடியோ போட்டுப்பார் இல்லையா, அந்த வீடியோவை பார்த்து அவங்க மோட்டிவேஷன் ஆகி அவரும் ஒரு காஃபி ஷாப்பை வச்சுருவார். ஆனால் இதில் முக்கால்வாசி பேர் தோல்வி தான் அடைவாங்க. ஏன்னா அவங்க உண்மை எது தவறு எதுன்னு அவங்க புரிஞ்சிக்கல. அதாவது உண்மையாலுமே நம்ம காஃபி ஷாப் பிஸ்னஸ் வைக்கிறது மூலமாக நாம் நினச்ச விஷயத்தை அடைய முடியுமா, உண்மையாலுமே இந்த பிஸ்னஸ் நமக்கு சூட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கொஞ்சம் கூட சில பேர் யோசிக்கவே மாட்டாங்க. இதனாலேயே நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிருவாங்க. அதனால் மோட்டிவேஷன் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, உண்மையாலுமே அவங்க சொல்கிற சில விஷயங்கள் நமக்கு ஒத்து வருமா இல்லை ஒத்து வராதா அப்படின்னு உங்களுக்குள்ளே நீங்கள் நல்லா யோசித்து ஒரு சரியான முடிவு நீங்கள் எடுக்கணும். அடுத்தது 3வது விஷயம், செயலில் இறங்கணும். சில பேர் செய்கிற தவறு என்னென்னா, மோட்டிவேஷன் வீடியோஸ் அதிகமாக பார்ப்பாங்க, நிறைய இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி வச்சுருப்பாங்க, ஆனால் உள்ளே இறங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. இப்போ உதாரணமாக சொல்லணும்னா, ஒருத்தர் முதலீடு செஞ்சு நம்ம பணக்காரன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவர் உடனே என்ன செய்வார்? நிறையா விஷயங்கள் கற்றுப்பார், யூடியூப்பில் போய் நிறைய வீடியோஸ் பார்ப்பார், நிறைய புத்தகங்கள் கூட படிப்பார். சில பேர்லாம் இன்வெஸ்டிங் பற்றி நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க, அதெல்லாம் பார்த்துட்டு ரெடியாக இருப்பாங்க, ஆனால் உள்ளே இறங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. சில பேர் இறங்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல பயம்ங்கிற ஒரு விஷயம் பெரிய ரோல் பண்ணும். நம்மளை ஒரு விஷயத்தை செய்ய விடாமல் அது தடுக்கும். அதனால் ஒரு சில பேர் முயற்சிகள் செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒரு சில பேர் அந்த பயத்தையும் தாண்டி சரி முதலீடு செய்வோம் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. அது ஒரு சின்ன தோல்வி கண்டாலுமே உடனே பின்வாங்கிடுவாங்க. இல்லை நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு அந்த இடத்துலையே அவங்களோட முயற்சியை கைவிட்டுட்டு வேறு ஏதோ வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது இவர் முதல்ல என்ன பண்ணியிருக்காரு? இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்த்துருக்காரு, நிறைய இன்ஃபர்மேஷனாக கேதர் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் அவரால் தொடர முடியல. அப்போது அவருக்கு இருந்த அந்த மோட்டிவேஷன் இப்போது எந்த அளவுக்கு கீழே போயிடுச்சுன்னு நாம் எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால் மோட்டிவேஷன் வீடியோஸ் மட்டுமே பார்த்து உள்ளே இறங்குற மாதிரி இருந்தால் ஒரு தடவைக்கு பல தடவை நீங்கள் யோசிங்க. அடுத்தது 4வது விஷயம், மோட்டிவேஷன் எப்பயுமே நமக்குள்ளே தான் இருக்கும், வெளியில் இருக்காது. அதாவது இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ்மேனே ஆகணும்னு ஆசைப்பட்றீங்க. அதுக்கு நீங்கள் நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்த்தா மட்டும் உங்களால் வெற்றி பெற்ற முடியுமா? ஏன் இப்போ நானே உங்ககிட்ட உங்களால் பிஸ்னஸ்மேன் ஆக முடியும், உங்கள் முயற்சியை கைவிடாதீங்க அப்படின்னு உங்களுக்கு அதிகமாக நான் மோட்டிவேஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்பயும் உங்களால் வெற்றி பெற முடியுமா? கண்டிப்பாக முடியாது. நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னா நீங்கள் முயற்சிகள் செஞ்சால் மட்டும்தான் முடியும். உங்கள் கோலுக்காக நீங்கள் முயற்சி செய்யும்போது நிறைய தடைகள் வந்து தான் தீரும். அதெல்லாம் எதிர்த்து எப்படி நாம் ஜெயிக்கலாம் அப்படின்னு
நீங்கள் யோசித்து செயல்பட்டால் மட்டும்தான் உங்களால் வெற்றி பெற முடியுமே தவிர வெறும் மோட்டிவேஷன் வீடியோஸே மட்டும் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அது கொஞ்ச நாளைக்கு வரைக்கும் தான் அந்த மோட்டிவேஷன்லாம் இருக்குமே தவிர அதுக்கப்புறம் அந்த மோட்டிவேஷன் காணாமல் போயிடும். அதனால் நமக்குள்ளே இருக்கிற மோட்டிவேஷனை தான் நம்ம நம்பணும். அதாவது உண்மையாலுமே உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்குது, அதை நான் அடைஞ்சே தீரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் யாரோட மோட்டிவேஷனும் கேட்கவே மாட்டீங்க. நீங்கள் பாட்டுக்கு அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ உதாரணமாக சொல்லணும்னா பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்னு எடுத்துக்கோங்களேன். அவங்களாம் மோட்டிவேஷன் வீடியோஸை பார்த்தா பெரிய அளவில் வளர்ந்துருக்காங்க? கண்டிப்பாக இல்லை. அவங்களுக்குன்னு ஒரு கோல் வச்சுருக்காங்க. அந்த கோலை அடைய அவங்க பல முயற்சிகள் செஞ்சுருப்பாங்க. அந்த முயற்சிலையும் பல தோல்விகள் அடைஞ்சிருந்தாலும் அதெல்லாம் பெருசாக கண்டுக்காமல் மறுபடியும் அவங்க முயற்சிகள் தான் செஞ்சுருப்பாங்க. அதனால் மோட்டிவேஷனுங்கிறது நமக்குள்ளே தான் இருக்குது. உண்மையாலுமே உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்குது, அதை அடையணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் யாரோட மோட்டிவேஷன் வீடியோஸும் பார்க்க மாட்டீங்க. அதுக்கான முயற்சிகளை நீங்கள் ஏற்கனவே மேற்கொள்ள ஆரம்பிச்சிருப்பீங்க. அதனால் மோட்டிவேஷன் எப்பயுமே நமக்குள்ளே தான் இருக்குது. அடுத்தது 5வது விஷயம், புத்தகம் படிக்கிறது. நீங்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்ஸ்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்க மாட்டாங்க, ஆனால் புத்தகங்கள் அதிகமாக படிப்பாங்க. இப்போ உதாரணமாக சொல்லணும்னா பில் கேட்ஸை நம்ம எடுத்துப்போம். அவர் வருஷத்துக்கு 50 புக்காச்சும் படிச்சிருவாராம். ஃபேஸ்புக்கை உருவாக்கிய மார்க் அவர் ஒரு வாரத்தில் ஒரு புத்தகமாச்சும் அவர் படிச்சிருவாராம். இவங்களாம் ஏன் அதிகமாக புத்தகம் படிக்கிறாங்க? ஏன்னா புத்தகம் மூலமாக நிறைய விஷயங்கள் அவங்க தெரிஞ்சுப்பாங்க, கற்றுப்பாங்க. அதே மாதிரி தான் நீங்களும் செய்யணும். நீங்கள் நிறைய வெற்றி பெற்ற நபர்களோட புத்தகங்கள் வாங்கி படிங்க. அது படிக்கிறது மூலமாக அவங்க என்னென்ன தோல்விகள் அடைஞ்சாங்க, அந்த தோல்வியிலேருந்து அவங்க எப்படி வெளிவந்தாங்க, எப்படி வெற்றி பெற்றாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட பர்சனல் லைஃப்லையும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்குறீங்க, அவங்க சொல்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்ச நேரம் வரைக்கும் தான் அதை ஞாபகப்படுத்தி வச்சுருப்பீங்க. அதுக்கப்புறம் அதை அப்படியே மறந்துடுவீங்க. ஆனால் நீங்கள் புத்தகமாக படிக்கிறது மூலமாக அது அப்படியே உங்கள் மெமரியில் நல்லா ஸ்டோர் ஆயிரும். நீங்கள் எப்பயுமே நீங்கள் படித்த விஷயத்தை மறக்கவே மாட்டீங்க. அதனால் புத்தகம் படிக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க, புத்தகம் படிக்க எனக்கு நேரமே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி காரணங்கள் நீங்கள் சொல்லவே கூடாது. புத்தகங்கள் நீங்கள் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிக்கணும்னு சொல்லலை. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் படித்தாலே போதும். அதனால் புத்தகம் படிக்க எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. நேரம்னா எப்பயுமே நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நாம் தான் அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ள மாட்டேங்கிறோம். புத்தகம் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டு நம்ம அதிகமாக காட்ட மாட்டேங்கிறோம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு புத்தகம் படிக்கிற ஹேபிட்டை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்திக்க முயற்சி பண்ணுங்கள். நான் ஏற்கனவே மோட்டிவேஷனை பற்றி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக அதிலேருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுப்பீங்க. இப்போது கடைசியாக ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். எப்பயுமே மோட்டிவேஷன் வீடியோஸ் பார்க்குறது மூலமாக நம்மளால் வெற்றி பெற முடியாது. உண்மையாலுமே வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். அப்போ தான் நம்மளால் வெற்றி பெற முடியும். நம்ம சேனலில் செல்ஃப் டெவலப்மெண்ட் பற்றியும் சைக்காலஜி பற்றியும் நிறைய பார்த்துட்டு வரும். கண்டிப்பாக எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வே மீன் சேனல். நன்றி, வணக்கம்.